பெரிய பஞ்சம், நாடே செழிக்காம இருந்தா மக்கள் எல்லாம் பகுதி பணம் கொடுக்க மாட்டாங்களா? கப்பம் காணிக்க செலுத்த மாட்டாங்களா? அப்ப எல்லாரையும் வாடத்தானே செய்வாங்க. கண்டிப்பா போனா போயிட்டு வாங்க. எனக்கு கருக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி பஞ்சத்தை தீர்ப்பதற்காக நீர் ஏதாவது ஒரு வழியை சொல்லணும்னா? ஆமா, வழி சொல்லுங்க. அப்ப மந்திரி பார்த்தார். என்ன? ஐயா ஐயா, அயோத்தி அரசே, இந்த பஞ்சத்தை தீர்க்கணுமே. ஆனா நம்ம என்ன செய்ய? நம்ம அயோத்தியாபுரியிலே ஒரு அசுவமேத யாகம் ஒன்று வளர்க்கணும். பஞ்சத்தை தீர்க்கணும்னா அப்ப அக்னி வளர்க்கணுமோ? அசுவமேத யாகத்தை வளர்க்க வேண்டும். ஆமா, இந்த அசுவமேத யாகத்தை வளர்க்கணுமானா ஸ்ரீராமனோடு சீதை இருந்தா தான் சிறப்பு. ஓ, சீதை இல்லாட்ட சிறப்பு கிடையாதா? வீட்டுல ஒரு நல்ல காரியம் வைக்கணும்னு வைங்க. கல்யாணம் முடிக்கலன்னா பிரச்சனை இல்ல, கிடையாது. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அந்த மனைவி இல்லைன்னா அவர் என்ன யாகத்தை வளர்க்க முடியும்? வளர்க்க முடியும். ஆகையினால் ராமபூமான் ஆமா, இந்த பஞ்சத்தை தீர்க்கணுமானா அசுவமேத யாகத்தை வளர்க்க சீதை வேண்டுமே. என்ன செய்ய? என் தேவி சீதை தான் வனத்துக்கு சென்று வருஷம் 12 ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. உடனே மந்திரி சொன்னார், சாமி ஐயா ஹரிராமா, ராமா, சீதை இல்லைன்னு ஏன் உங்களுக்கு கவலை வேணும்? உங்களுக்கு இந்த கவலைய கண்ணீர் அடிக்கிய 56 அரசர்களுக்கு அறிக்கையை கொடுங்க. 56 அறிக்கை கொடுங்க. நீங்க எல்லாரும் இந்த அசுவமேத யாகத்தை வளர்க்க வேண்டும். அதற்கு சீதையை வனத்துக்கு அனுப்பிவிட்டோம். 12 வருஷமா சீதை அங்க இருக்கிறா, வனவாசத்துல இருக்கா. திடீர்னு போய் நம்ம சீதையை கூப்பிட முடியாது, வர சொல்ல முடியாதுல. சீதையை போலவே ஒரு உருவ சிலை ஒன்று செய்து ராமன் பக்கத்துல வச்சோம்னா சீதை இருப்பதாகத்தானே அர்த்தம். ஆமா, அதுக்கு அப்புறம் நம்ம அசுவமேத யாகத்தை வளர்க்கலாம். நம்ம அதுக்கு பிறகு வளர்க்கலாம்ல. அப்போ ஒரு சிலை ஒன்று உண்டாக்கணுமானா சீதையை போலவே ஒரு தங்க சிலை உருவாக்கணும்னா அதுக்கு தகுந்த தங்க பொருள் வேணும். தங்கத்தால உருக்கி தங்க சிலை உண்டாகணும்னு சொன்னா எவ்வளவு ரூபாய் ஆகும்? ஒரு சிலை உருவாக்கணுமானா அதுக்கு பொருள் பொருள் வேணும்ல. ஐயா மர்மோனே, அதுக்கு தங்கம் தேவைப்படுது ஒரு சிலையை உருவாக்க. ஆமா, தங்கத்தால சிலையை வார்த்து தங்கம் எங்க போய் வாங்க? தங்கம் எங்க போய் வாங்க? தங்க கடையில போய் வாங்க முடியும். தங்க விற்க வேலையில தங்க கடைக்கு போக முடியுமா? கிட்டத்தட்ட தலைவாசல ஏற முடியாது. அங்க கேமரா எல்லாம் மாட்டி இருக்காங்க. கேமராவிலே மறைச்சிடலாம்ல. துணி வண்டி பார்த்தா மறைஞ்சிடும். வெளிநாட்டுல சௌரியம் தான். வெளிநாட்டுல சௌரியமா? ஆமா. எவ்வளவு? 50 ரூபாயா? ஏடா ஒரு கவரிங் மாலையா 5000 10,000 சொல்லும் போது நீ என்ன தங்கம் சௌரியம்ங்க? ஆமா, நம்ம நாட்டுக்குள்ள வந்து விலைவாசி கூடி போச்சு. வச்சிருக்காளா வீட்டுல? வச்சிருந்தானா கொஞ்சம் அழிட்டு வா. தங்கமும் தங்கம் எது பித்தாள எது தெரியாம தானே இருக்கும். எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போட்ட வேண்டியதான். போட்டுமனே ஏன் விட மாட்டேன்? ஆமா, இது சரி. ஆமா ஆமா ஆமா, என்ன செய்ய முடியும்? அதுக்கு நீ உழைச்சு கொடுக்கறதுனால கொடுக்க முடியாது. முடியாதுல. அப்ப தங்கத்தால செலவு இருக்கணும்னு சொன்னா அம்மா தனியா உண்டாக்குனா கொடுக்கலாம்ல. அதுக்கு அப்படியா? ஏகப்பட்ட ரூபா வேணும், பொருள் வேணும், காசு வேணும். அப்பதான் வார்க்க முடியும். 56 தேசத்துக்கும் ஆமா அறிக்கை கொடுக்க சொன்னார்கள். சரி, மந்திரிமார்கள் சொல்ல கேட்டு ஆமையா அப்படியே ஆட்டுமென்று அயோத்தி தன்னதில ராமச்சந்திரர் 56 தேசத்துக்கு அறிக்கையை கொடுப்பாரா கொடுப்பாரா அறிக்கையை கொடுப்பாரா அறிக்கை அதே ஐயா அறிக்கையதை தான் கொடுக்க தான் கொடுக்க அறிக்கையதை தான் கொடுக்க அறிக்கை போல காதில் கேட்டு 56 அரசர்களும்
அரசர்களும் ஒன்று கூடி வாரார்கள். ஒன்று கூடி வாரார்களா ஹரிராமன் தன்னுடைய அரண்மனையிலே தண்டதலையார்களை விட்டு ஆமா அதோடு பறையோசை அடிக்க சொன்னார்கள் ஏவலர்களை. சரி 56 அரச மன்னர்களுக்கும் அறிக்கை கொடுத்தார்கள். அறிக்கை கொடுத்து ஹரிராமனுடைய ஆட்சியிலே அதிக பஞ்சம் ஏற்பட்டது. ஆமா பஞ்சத்தை தீர்க்க வேண்டும். தீர்க்கணும். அதற்கு ஒரு அஸ்வமேத யாகம் ஒன்று வளர்க்கணும். ஓ அஸ்வமேத வளர்க்கணுமோ? இந்த அஸ்வமேத யாகத்தை வளர்க்க வேணுமானா அதற்கு தகுந்த சீதை அங்கே இல்ல. கிடையாது. சீதைக்கு பதிலாக ஆமா சீதைக்கு பதிலாக என்ன செய்யணும்? சீதையினுடைய உருவ சிலையை ஒன்று உருவாக்க வேண்டும். ஆமா அதுக்கு வேணும்ங்கிற பொன்பொருள் வேண்டும். அதுக்கு பொன்பொருள் வேணும்ல. 56 அரச மன்னர்கள் அவர்களால் ஏண்ட அளவுக்கு இல்ல முடிந்த பொன்பொருளை கொண்டு வந்து ராமனிடத்தில் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆமா உடனே அயோத்தி மக்கள் எல்லாம் 56 அரச மன்னர்களும் சரி இது நியாயமான ஒரு கேள்வி. ஆமா சீதையினுடைய உருவச்சிலையை உருவாக்க வேண்டுமானா நம்மளால ஏண்டது கொடுக்க வேண்டும். நம்ம பொன்பொருள் ஒன்று கொடுக்கத்தான் செய்யணும் என்று 56 அரச மன்னர்களும் அயோத்தி மக்களும் ஆமா அவங்களால ஏண்ட பொன்பொருளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவரால ஏண்ட அளவுக்கு எல்லாம் பொன்னும் பொருளே காசு இப்படி கொண்டாந்து கொடுத்தா செலவு பார்க்க முடியும். கைக்கு மிக்க இல்லாட்ட என்ன செய்ய முடியும்? பண்ண முடியாது. அவங்களால முடிந்த அளவுக்கு 5 10 காசு இருக்குல்ல பொற்காசு, அந்த பொற்காசு கொடுத்தாலே போதும். தங்கத்தால உரிக்கிற மாட்டாங்களே சிலையா? நம்ம நாட்டிலே 5 கிரான கொண்டு கொடுத்தா 50 கிரான பாரு ஆக்கிடுவாங்க. ஆமா செம்ப உள்ள சேர்த்து. அப்ப சீதையினுடைய உருவ சிலையை சேர்க்கணுமானா எவ்வளவு தங்கம் தேவைப்படும்? எவ்வளவு ஏகப்பட்ட தங்கம் வேணுமா? அயோத்தி மக்களும் 56 அரச மன்னர்கள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொன்பொருளை கொடுத்தார்கள். ஆமா தங்கம் இருக்கக்கூடிய தட்டாரை வரவழைத்து சீதையினுடைய உருவ சிலை ஒன்று செய்தார்கள். ஆமா சீதையினுடைய உருவ சிலையை செய்த போது ராமனுக்கு என்ன எண்ணம்? என்ன சீதையே உயிரோட வந்து அயோத்தியில இருப்பத மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது. இது வால்மீகி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். ஆகா என்ன அயோத்தியிலே சீதாதேவி வனம் வந்த நாள் முதலாக ராமன் ஆட்சியிலே அதிக பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. பஞ்சம் வந்துருச்சா? இந்த அயோத்தியாபுரியிலே பஞ்சத்தை தீர்க்க ஹரிராமன் பலவித கஷ்டப்படுகிறாரு. எவ்வளவு சங்கடப்படுறாரு. 56 அரச மன்னர்கள் ஒத்துழைப்பினால் சீதையின் உருவச் சிலையை செய்திருக்கின்றார்கள். ஆமா சீதை உயிரோடு இங்கு இருக்கும் பொழுது அவளுக்கு அங்க சிலையை செய்து வைத்தா சீதை இல்லாதது மாதிரி தானே அர்த்தம். ஆமா என்று வால்மீகி ஞானத்தால் அறிந்து அசுமேதையாக வளர்க்கும் நாள் வரைக்கும் ஆமா சீதையினுடைய உயிரை அங்க அனுப்பி இவளை மயக்கமாகவே படுக்க வைத்திருந்தார். சிலைக்கு வந்து உயிர் வந்துருச்சு. சீதை முயற்சியாகவே படுத்திருக்கிறார்கள். ஆமா அந்த வேளையிலே அயோத்தியாபுரியிலே அசுமேத யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று 1008 வேத முனிவர்களை வரவழைத்தார்கள். எல்லாரையும் வரவழைத்து 1008 வேத முனிவர்கள் வேத பாராயணங்கள் பாடுகின்றார்கள். அயோத்தி மாம்பட்டணத்தில் அசுமேத யாகம் அன்போடு வளர்ப்பாரா மனை முன்னாலே ஸ்ரீராமனும் சீதாதேவியினுடைய பொற்சிலையை தூக்கி வைத்து யாகத்துக்கு முன்னால ஆனா சீதையானவள் உயிரோடு இருந்தா எப்படி இருப்பாளோ அதே மாதிரி இந்த சிலையில இருந்தாலும் அந்த சிலையில வந்து உயிரோடு இருக்கலாம். சீதை அதுல இருப்பது யாருக்கும் தெரியாது. அப்படி சீதாதேவி ஆகிய பெண்ணானவா சீதையான பெண்ணவள் உருவ சிலையதையும் தானே வைத்து ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து
கப்பங்குச்சி அரசங்குச்சி அரசங்குச்சி புளியங்குச்சி பொங்கங்குச்சி வேப்பங்குச்சி வகை வகையா வாங்கு என்ன குவாங்கு என்ன நல்ல என்ன விட்டல்லவோ விட்டல்லவோ குடங்குடமானைய கொட்டு யாகத்தை வளர்ப்பார் அயோத்தி பட்டணத்தில் ஹரிராமன் ஆட்சியில ராமனோட அரண்மனையில் 1008 வேத முனிவர்கள் வேத பாராயணங்களை பாட அப்படி யாகம் அதை வளர்க்கும் போது அந்த நல்ல யாகத்தில் அஸ்வமேத யாகம் அது அஸ்வமேத யாகம்னா என்ன? வெள்ளை குதிரை ஐயா இருக்காருல வெள்ளை குதிரையில வெள்ளை குதிரை எது இருக்கு குதிரை? இது அஸ்வமேத யாகத்திலே பிறந்தது. அந்த வெள்ளை நல்ல குதிரை அது வாழ்வையில பிறக்குதையா. வாழ்வையில பிறந்ததோரு அஸ்வமேத யாகம் அது ஹரிராமனை சுத்தி வணங்கி வருகின்றது. சுத்தி வருது. அப்ப ஹரிராமனை சுத்தி வணங்க ஆமையா மந்திரி பிரதானி சேனாதி படைகள் எல்லாம் இந்த அஸ்வமேத யாகத்தின் நெத்தியில ஆமா ராமன் சில விவரங்களை எழுதினார். என்ன எழுதினாரு? அயோத்திமா பட்டணத்திலே சீதை வடத்துக்கு சென்றதுல இருந்து வனவாசம் போனதுல இருந்து அதிக பஞ்சம் ஏற்பட்டதால ஆமா பஞ்சத்தை தீர்க்கவே இந்த அஸ்வமேத யாகத்தை நாங்கள் வளர்த்தோம். வழக்கம் அதனால் இந்த அஸ்வமேத யாகத்திற்கு பணம் கொடுக்க விரும்பக்கூடியவர்கள் ஆமா கப்பம் காணிக்கையை சாதாரணமாக செலுத்தலாம். கப்பம் காணிக்கை இருசா கொண்டாந்து இந்த குதிரை வரும் பத்தியடா அவங்க கொண்டாந்து எல்லாருமே கொடுக்கலாம். நிதி செப்பு பட்டம் அடிச்சிருக்கு. கப்பம் காணிக்கை இருசா யாராருக்கு என்னென்ன முடியுமோ நீங்க அத்தனையும் கொண்டாந்து கொடுக்கலாம். அப்படி பகுதி கொடுக்க முடியாதவர்கள் ஆமா வரும் படைகளை ஜெபிக்கணும்னு படைக்கு தலைவனாக பரதாழ்வாரை அனுப்பினார்கள். அவர் பின்னால 1000 படை அப்படி ஆட்டும் என்று அப்படி ஆட்டும் என்று படைக்கு தலைவரான பரதாழ்வாரானவரை அவரோடு படைகளை தான் 56 தேசத்துக்கு படைகளுமே வருவதையா. படைகளுமே வார போது 56 தேசத்து அரச மன்னர்கள் எல்லாம் என்ன இந்த அஸ்வமேத யாகமாகிய குதிரை வரும்போது குதிரையை பாக்குறாங்க. இந்த வெள்ளை குதிரை பாக்காங்க. ஆனா யாரும் கப்பம் காணிக்க 5 பைசா கொடுக்கல. இப்ப கப்பமோ காணிக்கமோ இந்த குதிரைக்கு யாருமே கொடுக்கலையா? இது நாடெல்லாம் சுத்தி கொண்டுகிட்டு தான் இருக்கு. யாருமே கொண்டாந்து கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்ல. அது பாவாத தெருவு கிடையாது, பாவாத நாடு இல்ல. அத்தனையும் கொண்டாந்து கொடுக்கு பட்டயம் அடிச்சிருக்க. அப்படி 56 தேசங்கள் சுற்றி கொண்டு ஆமா படைக்கு தலைவனாக பரதாழ்வாரும் அந்த பரதனையும் பரதனுடைய படைகள் எல்லாம் வருகின்றது. ஆமோ படைகள் எல்லாம் வாரபோது படைகள் எல்லாம் வாரபோது அங்கு உள்ள மக்கள் எல்லாம் பகுதி குடுக்கலைய பகுதி குடுக்கலைய படைகளை ஜனகலையா படைகளா ஜெயிக்கலையா. கப்பம்
கப்பம் காணிக்க ஏதேனும் கொடுக்கல. கப்பம் காணிக்க கொடுக்கலையா? வந்த படைகளையும் ஆமா செவிக்கல. வந்த 1000 படைகளையும் செவிக்கல. அப்படி படைகளை ஜபிக்கவும் இல்ல. ஆமோ பரதம் படைகள் எல்லோரும் ஒன்று கூடி எல்லாரும் சேர்ந்து 56 நாட்டுக்கு 56 நாடு போமா. ஏமனா படைகள் எல்லாம் செவிக்கணும் பத்தியடா. வந்த படைகள் எல்லாம் இது அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சு தெரியுது. யாராவது நமக்கு கப்பம் காணிக்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்களா? அங்க போகுது இங்க போகுது. ஒருத்தர 10 பைசா கொடுக்கல. 56 தேசங்களை சுற்றி சரஸ்வதி ஆற்றங்கரையிலே வந்து கூடாவரம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே லவக்குமாரர்கள் 2 பேரும் சீதையை கண்டார். அம்மா சீதா, எங்களுக்கு வயது 12 ஆச்சு. இந்த 12 வயதுல நாங்க வாள் வித்த, வில் வித்த, போர் வித்த, ஜலம்பு வித்த எல்லாம் படிச்சிருக்கிறோமே. நாங்க முன்கரணும் மில்கரணும் இந்த காட்டுக்குள்ள வனவாசம் போனோம். படித்த இந்த வித்தைய நாங்க காட்டுல போய் விளையாண்டு பார்த்துட்டு வரணும்னா அதுக்கு தான் இன்னைக்கு வந்து கற்பை வந்து காடு சுத்த பாப்பாரு. அப்படியா? அம்மா காட்டுக்கு போறாரு. அப்ப சீதா தேவி அம்மா லவக்குமாரர்கள் 2 பேர்களையும் கூப்பிட்டா, மகனே எப்பா நீங்க காட்டுக்குள்ள படித்த வித்தைகளை விளையாண்டு பார்ப்பது சரிதான். நீங்க வனவாசம் வேட்டையாடும் போது ஆனாலும் காட்டுக்குள்ள உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடக்கூடாது. ஆமா, அதனால இந்த சக்தி பானத்தை நீங்க கையில வச்சுக்கோங்க. சீதை கொடுத்த சக்தி பானத்தை ஆமா ஒருவர் மீது ஒரு முறைதான் போட வேண்டும். ஒருவர் தான் அந்த பானத்தை போட முடியும். மறுமுறை இதை உபயோகப்படுத்த கூடாது. ஆமா, ஒரு முறை தான் உபயோகப்படுத்தணும். ஆமா, அந்த பானத்தை போடணும்னா ஒரு ஆள் மேல ஒரு தரம் தான் பானமே போட முடியும். 2 நேரம் போட முடியாதுல என்று சீதாதேவி லவக்குமாரர்களுக்கு வரமளித்து ஆமா பானத்தையும் கையில் கொடுத்தார். சரி, இதை வால்மீகிர் பார்த்தார். என்ன? ஆகா ஆகா, பிள்ளைகள் வனம் சென்று விளையாண்டு பார்க்கணும்னு சொல்றாங்களே. ஸ்ரீராமனும் சீதையும் சேரக்கூடிய கட்டங்கள் நெருங்கி விட்டது. அவங்களுக்கு காலங்கள் நடந்துச்சா? இந்த நேரத்திலே நாமல் இங்கு இருக்க கூடாது. ஆமா என்று சீதாதேவியை அழைத்த வால்மீகிர், அம்மா சீதா, சீதாதேவி நான் அப்படியே கானகம் சென்று நான் வனவாசம் போய் சற்று காலம் பாதாளம் சென்று நான் வருகிறேன். ஆமா, நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத, நீ பயப்பட வேண்டாம். நீ எப்ப என்னை எண்ணினாலும் நான் உடனே வந்து நிப்பேன் அம்மா. ஆமா என்று வால்மீகி சொல்ல அவர் பாதாளம் வந்து விட்டார். சரி, சீதாதேவி லவக்குமாரர் பேர்களுக்கும் அண்ணனும் தம்பியுமா 2 பேர்களுக்கும் காத்து நல்ல வரம் கொடுத்து வாழ்த்தி வரம் கொடுத்தார். சீதையான பெண்ணவளோ வனம் போக வரம் கொடுக்க லவக்குமாரர் 2 பேரும் அண்ணனுமா தம்பியுமா நம்ம படித்த வித்தைகளை நம்ம வேட்டையாடி விளையாண்டு பார்க்க வேண்டும் என்று நம்ம வனவாசத்துக்குள்ள வனவாசம் சுத்தி பார்க்கணுமா? வீட்டியோடு பாலாவும் 2 பேரும் தான் எடுத்து வடமதற்கு சரஸ்வதி ஆற்று பக்கம் 5 வார போது சரஸ்வதி ஆற்றங்கரையிலே பரதன் அவர் படைகள் எல்லாம் 1000 படைகள் எல்லாம் வந்து 56 தேசமா அலைஞ்சு வந்தாங்க இல்லையா, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கப்பம் காணிக்க கொடுக்கல பத்தியலா. இவர்கள் ஓய்வெடுக்க குதிரைக்கு வயிறு பசி. இந்த குதிரைக்கு பசி கண்ணை புடுங்குது சொல்லுவாங்கல்ல. குதிரைக்கு வயிறு பசி என்னத்தை சாப்பிடும்? காணத்தை திங்கும். குதிரைக்கு வயிறு பசிச்சா ஆமா சுள்ளுன்னு படிச்சா புல்லு திங்கும். அப்படியா? அதனால வனத்துக்குள்ள மேஞ்சி அங்கிட்ட தெரிஞ்சு வந்துச்சு. அதனால பசி கூடுதலே. அதானே வனத்துக்குள்ள மேஞ்சிக்கிட்டு புல்லு, அருவம் புல்லு. ஐயா அஸ்வமேத யாகம் அது அங்கு எங்கும் மேய்ந்த போதோ லவக்குமாரர் 2 பேரும் சின்ன
பையங்களுக்கு குதிரைய கண்டா, இந்த வெள்ளை குதிரையை கண்டாங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குதிரைக்கு பின்னால இந்த ஊருக்குள்ள யானை வரும் பாத்துக்கோங்க. ஆனா வாழை பிடிச்சுக்கிட்டே நம்ம எல்லாம் பின்னால போயிருக்கோம். இந்த யானை வந்ததுன்னா அந்த காலம் அதிசயமா பிள்ளைகள் தெரு தெருவா யானை எங்க எல்லாம் போதோ அங்கெல்லாம் போயிரும். அப்படியே ஆளை வாழை பிடிச்சுக்கிட்டே பின்னால போவோம். அதே மாதிரி குதிரை வந்தாலும் இந்த குதிரைக்கு பின்னால ஓடிருங்க. அவன் குதிரை பின்னால சவாரி போட யாரும். இப்போ ஊருக்குள்ள ஒட்டகம் வந்தா ஒரு பிள்ளை நிக்க மாட்டுக்கு ஓடிடுது ஒட்டகத்துக்கு பின்னால. நம்ம ஒட்டகத்தை பார்க்க ஓடிடுது. அது ஒரு அதிசயமான பார்வை தானே. ஒரு பார்வை தானே. அதனால லவகுமாரர் இருவேரும் குதிரையை கண்டார். வெள்ள பீசா இருக்கு, பல 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 பலன் இருக்கு. இந்த லவனும் குஜலனும் குதிரை வந்து வெள்ள பீசா இருக்கு. அப்ப லவகுமாரர் அண்ணன் குஜலனை அழைத்து, அண்ணா ஏ அண்ணா குஜலா, ஏ குஜலவா, லவ குஷா ஆமா பேர பத்தியலா, எவன குதிரையை பத்தி என்ன அழகுல இருக்குன்னு. ஏ அண்ணா அண்ணா அந்த பாரு ஒரு வெள்ளை குதிரை, ஒரு வெள்ளை குதிரை. ஆமா ஏ அண்ணா குதிரை ரொம்ப அழகா இருக்கு பாரு, நெத்தியில எல்லாம் எழுதிருக்கு, வா நம்ம கிட்ட போய் பார்ப்போம். ஆமா என்று லவகுமாரர்கள் இருவேர்களாக, ஆமா ஐயோ ஐயோ குதிரை பக்கம் வாராரு, குதிரை பக்கம் வந்தல்லோ, குதிரை நெத்தியில பாப்பார. ஏ அண்ணா, ஏ அண்ணா குதிரை நெத்தியில என்னமோ எழுதிருக்க, என்னமோ செப்பு பட்டயத்தை அடிச்சு எழுதிருக்கு ஐயா. என்ன எழுதிருக்கு தெரியலையா? ராமனுடைய ஆட்சியில் பஞ்சமா, பொல்லாத பஞ்சமா. நம்ம அம்மா சொன்னாலே அந்த ராமன் இவர் தானா? அவர் தான அறியாமல் ஸ்ரீராமன் தான் தந்தைன்னு பிள்ளைகளுக்கு தெரியாது. அவன்கிட்ட சொல்லி வளர்க்கல. ஸ்ரீராமன் வனத்துக்கு அனுப்பின சீதை தான் அவனு பிள்ளைகள்ட்ட நம்ம சொல்லாம, நான் தான் உங்க அம்மா. ஆனா ராமன் புகழை மட்டும் சொல்லி 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 வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராமர் தான் உங்க அப்பா, நான் தான் உங்க சீதைன்னு சொன்னாளா? ஆனாலும் பிள்ளைகள் வந்து தாய் தான் சீதைன்னு தெரியாம, ராமன் தான் தந்தைன்னு தெரியாம, ஆமா நம்ம அம்மா கதை சொன்னாலே, சொன்னாளா ஸ்ரீராமன் சீதாதேவியை பெண்ணுன்னு கூட பார்க்காம வனவாசம் போச்சனாராமலா, ஒரு வண்ணாறு வளப்பத்துக்காகவே சீதையை வனத்துக்கு அனுப்பினானாமே ராமன். அப்பேற்பட்ட ராமனா அவன் ஆட்சியில பஞ்சமா. யாரு போய் கொடுக்க? அந்த ராமனுக்கு கப்பம் காணிக்கை செலுத்தணுமா? செலுத்த கூடாது. அண்ணா அண்ணா கொடுக்க கூடாது. ஆமா இந்த குதிரைக்கு கப்பம் காணிக்கை கொடுக்க பகுதி கொடுக்க தகுதி இல்லாதவங்க படகுல செலுத்தி எழுதி போட்டிருக்கோம். குதிரையோடு யுத்தத்தில் செவிக்கணும் எழுதிருக்கு. ஆமா 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 போவோம் என்று இருவேர்களுமாகவே அந்த குஜலில் அவன் அந்த அஸ்வமேத யாகமான வெள்ள நல்ல குதிரையத்தான் விறுவிறுன்னு இழுத்து வார, குதிரையதான் இழுத்து கல்வாழ மரமதில கல்வாழ கட்டுதாரு குதிரையரா ஒரு கல்வாழ மரத்துலதான் குதிரை இழுத்து கொண்டு கட்டுவாரா. ஐயா கல்வாழ மரமாதில குதிரைய கட்டி விட்டு கால் மேல கால் போட்டு கால் போட்டு அவர்கள் கம்பீரமாயிருப்பார் இருப்பார். கால் போட்டு குஜலவன் இருப்பாரா. கால் மேலே கால் போட்டு கம்பீரமா இருக்கிறார்கள். அண்ணன் தம்பி கால் மேலே கால் போட்டு பரதனும் பரதம் படைகளும் குதிரையை தேடுகின்றார்கள். ஆமா குதிரை காங்கல படைகளே, 1000 படைகளே. குதிரை எங்கப்பா? இந்த வெள்ளை குதிரை எங்கப்பா? வனத்துல மேஞ்சதா? குதிரை எங்க? குதிரை அண்ணாருக்கு கல்வார மனசுல. படைகளே, ஆமா 1000 படை. தம்பி ஓ குதிரை எங்க? குதிரை காங்கல. போங்கன்னு தானே ஒப்படைச்சேன். இந்த குதிரை இந்த வனத்துக்குள்ளதானே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. குதிரை எங்கப்பா? காங்கலியா? அந்தா பாருங்க. அண்ணா பாரு, அண்ணா திருவாரு வெள்ளை குதிரை. யாமனா
வனத்துல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பையங்களுக்கு குதிரைனா போதும், வெள்ளை குதிரைனா. அந்த ரெண்டு பையங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, அவங்க பக்கத்துல கல்வாழ மரத்துல குதிரையை கட்டி போட்டிருக்கு. நல்ல குதிரையை கட்டி போட்டிருக்காங்க. அப்ப இவங்க தான் கட்டி போட்டிருப்பாங்களோ, இவங்க தான் கட்டி போட்டிருப்பாங்களோ என்று பரதனும் படைகளும் வருகின்றார்கள். 1000 படைகள் எல்லாம் வந்துச்சு. பிள்ளைகளை பார்த்தா 2 பேரும் ஒண்ணு போல இருக்காங்க. நம்ம அண்ணன் சாட அப்படியே இருக்க. யாவனா பல நேரத்துல அவங்க இருக்காங்க. ஒருவேளை இவங்க யாரா இருக்கலாம் தெரியல நமக்கு. அந்நிய வைத்தது வால்மீகர் வனம் என்றுதானே இளைய பெருமாள் சொன்னாரு. இவங்க இங்க வரக்கூடிய காரணம், இந்த வனத்துக்கு எப்படி வந்தாங்க? ஒருவேளை ஒரு உருவத்தை போல 7 உருவம் இருக்கலாம். இவங்க யாருன்னு கேப்போமா? யாரப்பா பாலகன, யாரப்பா பாலர்களோ, எங்கிருந்து எங்கு வந்த, அம்மா யாரு அப்பா யாரு, அடியனிடம் சொல்லுங்கப்பா, குதிரை என்னுடையது, குதிரையத்தான் வித்துடுங்க. ஓ பெரியவர, குதிரைக்கு சொந்தக்காரர் நீங்க தானா? ஆமா ஆமா ஆமா. குதிரை நெத்தில என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா? படிச்சு பாத்தீங்களா? கப்பம் காணிக்கை செலுத்தணும், கப்பம் காணிக்கை கொடுக்க முடியாதவங்க படையை ஜெபிக்கணும்னு எழுதிருக்கீங்க. 1000 படைகளை செய்தி எழுதிருக்கு. எங்க அம்மா அப்பாவை கேட்டா எழுதிருக்கு. ஆமா, சண்டைக்கு ஏழ மாட்டாதவன் சமராசிக்கு வந்த கதையா இருக்கு ஐயா. கதையா இருக்கு உங்கள்கிட்ட. எங்களுக்கு சரி கப்பம் காணிக்கை செலுத்துவதற்கு கையில பணம் இல்லை கிடையாது. அதனால உங்களுக்கு தைரியம் இருந்தா நாங்க கட்டி போட்ட குதிரைய எங்கிட்ட செவிச்சிட்டு நீங்க அவுத்துட்டு போறோம்னா, இந்த வெள்ளை குதிரையை கயத்தை அவுத்துட்டு போங்க. அப்போ பரதன் பார்த்தாரு, சின்ன பையங்க 2 பேரும் பையங்க, 12 வயசுதான் ஆச்சு, என்ன பேச்சு பேசுறாங்க, பல நேரத்துல இருக்காங்களா என்று பரதா ஆழ்வார் படைகளோடு வந்து நிற்கின்றார். 1000 படைகளோடு வந்து நிற்க, பானமது போடுதாரே போடுதார, அக்கினி பானம் போடும் போது நவக்குமாரன் 2 பேரும் போடுவாராம். அவர் மரணபானம் போடும் போது ஹரிராமச்சந்திரரும் நாகாஸ்திரம் போடுவாராம். நவக்குமாரன் 2 பேரும் பானம் போடுவாராம். பானம் அதை போட்டல்லவோ பாலகர்கள் நினைக்கார்கள். ஏ தம்பி, என்ன நம்ம போடுத பானத்தெல்லாம் இந்த ஆளு மடைக்கிறாரு. நம்ம அம்மா கொடுத்தாலே சக்தி பானம், அதை எடுத்து நம்ம உபயோகப்படுத்தணும். ஆமையா என்று லவக்குமாரர்கள் 2 பேர்களுமாக அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து சக்தி பானம் தான் எடுத்து பரதாழ்வார் மேலே எல்லோ சீதை கொடுத்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து போட்டார்கள். அன்னைக்கு குறி வச்சு அடிச்சாங்க பத்தியலா. சீதையின் பானமானது ராமனை கொல்லுமா, பரதனை கொல்லுமா, பரதனை கொல்லுமா, கொல்லாதா, சத்ருக்கன் லட்சுமணரை கொல்லுமா, கொல்லாது கொல்லாது கொல்லாது. பரதனுடைய கிரீடத்தை வணங்க போய் கிரீடம் கீழிறங்கி விழுந்து மயக்கமா படுத்து விட்டார். ஆமையா, இந்த கூட்டத்தோட கூட்டமாக சாமுந்தன் அனுமந்தனோ, சாமுந்தன் அனுமானோ சற்று அங்கு வாராரு. அல்ல சாமுந்தனோ அனுமானோ எங்க வருவாரு. சாமுந்தன் அனுமந்தன் படைகள் படுகளமா சாய்ந்ததை கண்டு பையன்கள் இருந்து தப்பிக்கணும், நம்மளையும் பானத்தை போட்டாலும் போட்டுருவாங்களோ, வந்த பரதனுடைய படைகள் எல்லாம் ஆண்டு கிடக்கு என்று பதுங்கி பதுங்கி அனுமந்தன் சாமுந்தன் 2 பேர்களுமாக அயோத்திக்கு வாராரு. அயோத்திக்கு வாராரு. அயோத்தி மாம்பட்டணத்தில் ஹரிராமனிடமாதி பரதன் முகிர்ச்சையாகி படுத்திருப்பதை சொன்னார்கள். இப்படி நாட்டு நடந்துட்டு இருக்கு. அனுமந்தன் சாமந்தன் ஹரிராமரை கண்டு சொல்ல, சாமி ராமபூமான் என்னப்பா சின்ன பையன்னு சொல்லுதீங்களே, 2 பேரும் சின்ன பையங்க வனத்தில் இருக்காங்கன்னு சொல்லுதியா? அவங்கள்ட்ட போய் நான் எப்படி எதிர்த்து வர முடியும்? நான் எப்படி போய் எதுக்க முடியும்? என் தம்பி இளையவனையும் படையிலகையும் அனுப்பட்டுமா? ஆமா,
என்று ஐராம சந்திரபூமா உமா சத்துருக்கராஜனை தான் ராமபுமாலை பாராளை பாடாதம்பி சத்துருக்கா பரதன் படைகளோடு மாண்டு போனாரா 56 தேசங்களை சுத்தி பார்க்க சென்று ஆமா கப்பம் காணிக்க வாங்குவதற்கு அனுப்பி வைத்தேன். நான் போச்சோன்ன சரஸ்வதி ஆற்றங்கரையிலே கூடாரம் அடித்தார்களாம். சரி 2 பிள்ளைகள் யாரோ தெரியல. ஆமா பானத்தை எய்த போது பானத்தை போடும்போது பரதனுடைய கிரீடம் கீழிறங்கி விழுந்து அந்த இடமே பாலைவனமாகி விட்டதா. ஆமா என்னன்னு போய் பார்த்துட்டு வாண்ணா. நீ போய் வா படை கூட்டு போப்பா. உடனே ஐராமன் சொல்ல கேட்டு ஆமா ஐயா சத்துருக்கள் வாராரு சத்துருக்க ராஜமண்ணு வருகிற வேளையில குதிரையை தேடி பார்த்த சரஸ்வதி ஆற்றங்கரையோ குதிரையத்தம் பார்க்கும் போது குதிரைய காணாமல் தம்பிகளா தம்பிமார்களா குதிரைய காங்கலிய வெள்ளை குதிரைய காங்கல ஐயா சத்துருக்கா சத்துருக்கா அந்த பாரு குதிரைய அல்லா கழுவான கட்டி போட்டுக்கிறேன். அங்க யாருப்பா கட்டி போட்டா? 2 பையங்க. இந்த பையங்களா? ஆமா ஒரு ஆள் தான் இருக்கு, இன்னொரு ஆளை காங்கல. போயிருக்கான் இல்ல 2 சின்ன பையங்களெல்லாம் குதிரை எடுத்து கொண்டு கட்டி போட்டிருக்காங்க. பரவாயில்ல, சின்ன பையனா இருந்தாலும் தூங்காம இருக்காமல. ஆமா பாரு கண்ணை பாரு முட்டை அணக்கா உருண்டுகிட்டு வருது. அப்ப பையன் கிட்ட நம்ம சுவைக்க முடியுமா? சுவைக்க முடியாதுப்பா. கல்வாழை மரத்திலே கொண்டு கட்டி போட்டிருக்காங்க. அந்த சத்துருக்கன் படைகளோடு பாலகனை சொல்ல கேளு, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து வந்த எங்கிருந்து உங்க தாய் யாரு தகப்பன் யாரு தனிமையா நிப்பதென்ன அம்மா யாரு அப்பா யாரு என்ன வாரவங்க எல்லாம் எங்க அம்மா யாரு அப்பா யாருன்னு கேக்கிய சண்டையில ஏல மாட்டாங்க பூரா. குதிரை யாருடையதுயா? குதிரை என்னுடைய குதிரை. ஒரு பொருளுக்கு எத்தனை பேர் தான் சொந்தம்? ஆமா இந்த படுத்திருக்கும் படைகள் எல்லாம் என்னுடையதுன்னு சொன்னாங்க. ஆமா எங்கிட்ட எடுத்து போராட முடியல, மயக்கமா படுத்திருக்காங்க. நாங்க அத்தனை செவச்சிட்டோம். இப்ப நீ வந்த குதிரை என்னுடையதுங்க, எத்தனை பேரியா வந்திருக்கிய சொந்தம்னு? ஒரு குதிரைக்கு எத்தனை பேர் போட்டி போடுதியா? தம்பி நாங்கள் மட்டுமல்ல, இன்னும் 2 பேர் இருக்காங்க என் கூட பிறந்தவங்க. ஆமா அது யாரு? அயோத்தி ஆளும் ஹரிராமருடைய தம்பி. ஆமா ஓ நீங்க ராமனுடைய தம்பியா? அப்படியா? அப்ப உங்களை எனக்கு விட போறது இல்ல. நீ வந்து நீ போன்ற மடையோடு உன்னை என்ன செய்தவன் தம்பி தம்பி பானத்தை அவன் மீது என்று குஜேலன் சொன்ன போது குமாரரானவர் பிரம்மாசிரங்கையில் எடுத்து சத்துருக்கன் மேல எல்லோ பானமத ஏவுதாரே சீதை கொடுத்த பானமானது சத்துருக்கன் கிரீடத்தையும் கீழிறக்கி அவரும் மயக்கமாக படுத்து விட்டார். வந்த படைகளா மயக்கமா படுத்திருக்கு சாஞ்சிருச்சு. என்ன இருக்கான்னு பாரு. எல்லா அண்ணனும் தம்பியும் குஜலேவனும் சேர்ந்து அதை அறிந்த அனுமந்தன் சாமந்தன் ஐயையோ சத்துருக்கனையும் வென்று விட்டார்களே. வந்த படைகள் எல்லாம் செவச்சிட்டார்கள் ஐயா. ராமனுக்கு நன்றி உள்ளவராக. ஆமா அனுமந்தனா இட சாதாரண ஆளா கிடையாதா? அனுமார்னா யாரு? அனுமாரனா யாரு? அனுமார்னா யாரியா? பகவான் தானே. ஆமா இப்பதானே குரங்கு நேரு பகவான்காரு. அந்த அனுமான் போய் பகவானும் குரங்கு ஒன்னாப்பா. நம்ம போய் ராமகிட்ட போய் சொல்லுவோம். கூறுகட்ட மாமா. ஆமா என்னிலங்க ராவணனை வதமுடிப்பதற்காகத்தான். ஆமா தேவ முனிவர்கள் வானர கூட்டங்களாகிய ஆண்டவனே அனுமந்தனாக. ஆமா பிரம்மன் சாமுந்தனாக. சரி இந்திரன் வாலியாக சூரியன் சுக்கிரவனாக. ஆமா
மகாவிஷ்ணுவாகப்பட்ட மாயவனே ராமனாக, அந்த நாராயண லட்சுமி தேவி சீதையாக, ஆமா சக்கரம் பரதனாக, சரி சங்கு சத்துருக்கனாக, ஆமா ஆதிசேஷன் இளைய பெருமாளாக வந்து அவதாரம் செய்தார்கள். எல்லாரும் அவதாரம் பண்ணாங்களா? அவங்கதான் இந்த அனுமந்தன் சாமுந்தனாக. சாமுந்தோறும் அனுமன் இருக்காங்க ஐயா. அப்பேற்பட்ட அனுமந்தன் சாமுந்தன் ராமனுக்கு ரொம்ப ஆமா பிரியர், ராமனுடைய தூதுவர், ஒரு பிள்ளை மாதிரி. ஆமையா. அப்ப அனுமந்தன் சாமுந்தன் பதுங்கி பதுங்கி இவர்களையும் வென்று விட்டார்கள் பிள்ளைகள். நம்ம என்ன நம்மளை செய்ய போறாங்களோ தெரியல. அயோத்திக்கு வாராரு அனுமந்தனும் சாமுந்தனும் ஆரி ராமனுடைய மதியிலே ராம் 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 ராமன்னு சொல்லிட்டு வந்தா ராமகுமா ஓடி ஓடி வராரு. அந்த ராம் ராமன்ற நாமத்தை மட்டும்தான் சொல்லுவாரா, ராமர்னு கூப்பிட மாட்டாரா. அப்ப ராமம் சத்தத்தை கேட்டு ராமநாமம் காதில் கேட்டு ஹரிராமன் ஓடி வந்து அனுமந்த சாமுந்தா போன காரியம் என்னாச்சு, ஏன் மறுபடியும் வந்திருக்கீங்க? சத்துருக்கம் படைகள் அந்த பையனை செவச்சிட்டாங்க சுவாமி. நாராயணா, சத்துருக்கனையும் வென்று விட்டார்கள் இரண்டு பிள்ளைகள். ஆமா சத்துருக்கர்களே வென்றுட்டாங்களா? சத்துருக்கனையே வென்று விட்டார்களா? அவன் சத்துருக்க அடைக்கணும்ல. அப்ப இது யாரா இருக்கலாம்? சரியா தம்பி இன்னொருத்தன் கூப்பிடு. இவர்கள் சாதாரண பிள்ளைகள் அல்ல. ஆமா நம்ம போனோம்னா கோபத்துக்கு ஆளாகி விடுவார்கள். நம்ம இப்ப போக கூடாது. லட்சுமணா, ஏ லட்சுமணா, அண்ணா அண்ணா, யாரோ இரண்டு பிள்ளைகளா ஆமா சரஸ்வதி ஆற்றங்கரையில தங்கி இருக்கிறார்களா? ஆமா போன படைகள் எல்லாம் ஜெயித்து விட்டார்கள். செவச்சிட்டாங்க. அவங்க யாருன்னு நீ போய் பார்த்துட்டு வாண்ணா. ஏ தம்பி லட்சுமணா, அப்படியே ஹரிராமன் சொன்ன போது அப்படியே ஆட்டும் என்று இளைய வரும் லட்சுமணரும் வில்லம்பு பானத்தோடு அயோத்தி தனை கடந்து அயோத்தி கடந்து சரஸ்வதி ஆற்றங்கர லட்சுமணா அங்க வாரால லட்சுமணா. ராமன் சொல்ல கேட்டு இளைய பெருமாளாகிய லட்சுமணரோ அவரு 1000 படைகளை கூட்டிக்கிட்டு வராரு ஐயா. படைகளோடு இளைய பெருமாள் வருகின்றார். ஆமா லட்சுமணன் பிள்ளைய பார்த்த உடனே இவருக்கு தன்னை அறியாம பாசம் ஏற்படுது. ஏன்னா ராமன் மாதிரி நேரத்துல இருக்காங்க. நம்ம அண்ணன் ஜாட அப்படியே இருக்காங்களே, இவன் பல நேரத்தோட இருக்கான். அப்படியானா ஆமா நம்ம அண்ணி சீதை இருக்க வேண்டுமே. நம்ம இங்க கொண்டாந்து விட்டுட்டு போன வனத்துக்குள்ள சீதைய வால்மீகி வனத்தெல்லாம் விட்டுட்டு போனோம். ஆமா இவங்க இங்க எப்படி வந்தாங்க? எப்படி வந்தாங்க? ஒருவேளை நம்ம அண்ணனுடைய குழந்தைகளா இருக்குமோ? எப்படி லட்சுமணனுக்கு சந்தேகம் வருது? இருக்காது இருக்காது இருக்காதா? 2 பிள்ளைகளா இருக்கு. அண்ணி காணக வரும்போது 60 நாள் கற்பம். அப்படியானாலும் அவங்களுக்கு பிறந்தது ஒரு பிள்ளையா தான் இருக்கணும். 2 குழந்தைலாம் நிக்கு 2 பிள்ளையா இருக்கிறாங்களே. அம்மா என்று இருவேர்களையும் அழைத்த லட்சுமண பெருமாள் ஆமையா அப்பா அப்பா கண்மணியா கண்மணியா அப்பா அப்பா கண்மணியா கண்மணியா அடியனுட வார்த்தைகளோ வார்த்தைகளோ ஊரு என்ன பேரு என்ன யாரு என்ன வழியே வந்ததல்ல அம்மா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அப்பா யாரு அடியனிடம் சொல்லி கூறு போடு. அடியனிடம் சொல்லி கூறு சொல்லுங்க போ. ஐய இளைய வரும் கேட்ட போது சொல்லுவாரு இளையவர் இடமதியில நவகுமாரன் இருபேரோ
எங்களை யாருன்னு கேக்குற? நீ யாரியா? நீ யாருப்பா? நாங்க யாரா இருந்தாலும் எவரா இருந்தானே நீர் யாரு? நீர் யாரு? நான் தான் அயோத்தி ஆண்டா ஹரிராமனுடைய தம்பி. உங்க பேர் என்ன? என் பேர் தான் லட்சுமணன் என்று சொன்னாரு. இவர்தான் சீதைய வனத்துக்கு அனுப்புனவரா? வனவாசம் போச்சவன் வரலையா? இவரை சும்மா விடப்படாது. ஆமையா. ஐயா ஐயா, நீங்க தான் அயோத்தி ராமனுக்கு தம்பியா? தம்பியா? 14 வருஷம் ஆமா சீதாதேவியோடு ராமபூமானோடு நீங்க காவல் புரிந்த நீங்களே ராமன் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் கானகத்துல வைத்து விட்டு வர சொன்னார்னா, ஆமா உமக்கு புத்தி எங்கயா போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சு? ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம காட்டுக்குள்ள அனுப்பி வச்சியற நீரெல்லாம் இல்ல. அப்ப லட்சுமண பெருமாளுக்கு சந்தேகம். அண்டியும் பேரை சொல்றாங்க. நம்ம சொல்லாரா கானகத்திற்கு அனுப்புனது இவர்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தம்பி உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. அம்மா யாரு? அப்பா யாரு? இவருக்கும் சண்டைக்கு வர முடியல. இவரு சண்டைக்கு வராம அம்மா யாரு அப்பா என்ன கேட்காரா? அப்ப இவர் பானத்தை போட்டு அப்ப இவரையும் நம்ம செவிச்சிட வேண்டியதான். வந்த படைகள்லாம் செவிச்சிட்டோம்னா வகரவங்க பூரா உங்க அப்பா யாரு அம்மா தான் கேட்காங்க. அப்ப இந்த ஆளும் அதுதானே சொல்லாரு. நேத்து கேட்டதானே இன்னைக்கு இவரும் கேட்காரு. ஆமா. அப்ப இவர் தான் சீதையை வனவாசம் பண்ணாது விட்டவரா? வனத்துக்கு விட்டவர் விடப்படாது. ஆமா. கோபம் கொண்டே இருவேரும் சக்தி பானம் தான் எடுத்து லட்சுமணன் மேல் போடுவார். சீதையோட பானமாது அவதான் சொல்லியிருக்காளே, ஒருவர் மீது பானத்தை ஒரு முறைதான் போடணும்னு சொல்லியிருக்காள. அந்த சீதை கொடுத்த சக்தி பானத்தை எடுத்துக்கொண்டு இளைய பெருமாள் மீது போட்டார்கள். ஆமா. இளைய பெருமாள் கிரீடமானது கீழிறங்கி விழுந்து அவரும் மயக்கமானார். வந்த படைகள் எல்லாம் மூச்சு இல்லாம படுத்திருக்கு. ஐயோ, இளைய பெருமாளை வென்று விட்டார்கள் ரவகுமாரர்கள். அப்படி சாமுந்தனும் அனுமானும் சேர்ந்து சாம்புந்தனும் அயோத்தி ஓடி வந்து ஹரிராமனிடமாதில அவசரமா சொல்லுதாரா சுவாமி ஐயாவே ஹரிராமா அடியேனுட வார்த்தைகள் போன படைகள் அனைத்தையும் செவித்து விட்டார்கள். கடைசியில் உங்க தம்பி லட்சுமணன் போனா படைகள் எல்லாம் மூச்சாயிருச்சு. லட்சுமண பெருமாளையும் ஜெபித்து விட்டார்கள். ஆமையா. தாங்கள் மட்டும்தான் மீதி இருக்கின்றீர்கள். ஒத்தைக்கு ஒருவரா நிக்கியா. உடனே ராமபூமான் பார்த்தார். ஆகா, போன படைகளை ஜெபிக்கணுமானா நிச்சயமாக நாம் சத்திரிய குலத்திலே பிறந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆமா, நாம சென்று பார்ப்போம் என்று ஆமையா ஹரிராமச்சந்திர பூமான் ராமபூமா அயோத்தி தனை கடந்து ஆனுமந்தன் சாமுந்தனை தன்னோடு அழைத்து கொண்டு சரஸ்வதி ஆற்றங்கரை சுவாமி அவர் வாராரே ஹரிராமன் வந்தல்லவோ வாருங்கோ மைந்தர்களே வாருங்கோ மைந்தர்களே வார்த்தை உண்டு பாருங்கப்பா மைந்தர்களா வார்த்தை உண்டு. மைந்தர்களே, அம்மா தாங்கள் யாரு? நீங்க யாரையா? நீர் யாரியா? நீர் யாரையா? நான் தான் அயோத்தி அரசன். ஓ, நீதான் ஹரிராமனா? ஓ, நீர் தான் ஹரிராமனா? எங்க அம்மா சொன்னாளா, சீதாதேவி சொன்னாளா? பெண் என்றும் பாராமல் ஒரு பெண்ணை கானகத்துக்கு அனுப்பினவர் நீர்தானா? நீதான் ஹரிராம. கோபத்தில் நிக்காங்க ரெண்டு பேரும். சீதையின் பேரை சொல்லுகிறார்கள். சீதா 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 என்று அவைய குரல் கொடுத்தார். வனத்துக்குள்ள அலைந்து திரிதார், சத்தம் போடுறார் ராமபூமா. அறியாத பிள்ளை
பிள்ளைகள் தம்பி தம்பி நன்றாகவே நாடகம் ஆடுகிறாரே. இந்த ஹரிராமன் அம்மா வேற சொல்லுதாரு ஐயா, சீதை ஒரு பெண் என்றும் பாராமல் வனத்துக்கு அனுப்பிவிட்டு அம்மா நம்ம சொன்ன உடனே சீதா சீதா சீதான்னு பாசமா நடிக்கிறாரே. சீதா சீதான வனத்துக்குள்ள சத்தம் போடுதாரு. சீதை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாதே. ஆமா. அப்ப சீதையினுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காங்க பையங்க. எங்க அம்மா சொன்னார்கள். அம்மா சொன்னாளா? உங்க அம்மாவை எங்க? ஆமா. அம்மாவை காண்பதற்கு அனுமதி உமக்கேது. ஆமா. என் தாயும் உமது மனைவியும் ஒரு பெண் தானே. சரி. உமது மனைவியை கானகத்துக்கு அனுப்பின நீர், அம்மா, என் தாயை பார்ப்பதற்கு உமக்கு என்ன அருகதை இருக்கிறது? உமக்கு என்ன அருகதை இருக்கு என்று பாலர்கள் கோபத்தோடு சினந்து பேசுகின்றார்கள். கண்கள் ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமா. பிள்ளைகளை பார்த்தா நாமளே போல இருக்கிறார்கள். சீதையின் பேரையும் சொல்லுகிறார்கள். ஆமா. உன் தாய் யாருன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று ராமனுக்கு மனம் குழப்பம் ஏற்படுகிறது. ஆமா. அப்பந்தான் லவகுமாரர், ஏ அண்ணா, தனியாக வந்திருப்பவன் தைரியசாலியாக இருக்க போய் தானே தனியா வந்திருக்கிறார். ஒத்தையில வந்திருக்காரு. ஆமா. எடு நாம் அம்மா கொடுத்த சக்தி பானத்தை, வெள்ளிலை பானத்தை போட்டு அவர் மேல அடிப்போம் என்று ராமர் மீது ஏவினார்கள். ஆமா, பானத்தை போடுறாங்க. சீதையினுடைய சக்தி பானம் ராமன் கிரீடத்தை தொட்டு வணங்கியது. இப்ப ராமனுடைய கிரீடத்தை தொட்டு பாதத்தை தொட்டு ராமன் கிரீடம் கீழிறங்கி அவரும் மயக்கமாக படுத்து விட்டார். மயக்கமா மூச்சையாக விழுந்துட்டாரு கீழா. இனிமே 4 பேரும் மயங்கி விழுந்து விட்டார்கள். ஆமா. இனிமே யாரும் கிடையாது. இனிமே படைகள் யாரும் கிடையாது. குதிரை நம்மளுக்கு தான் சொந்தம். அப்படி இந்த வெள்ளை குதிரை அவுத்து இன்னும் யாரு இருக்காங்களான்னு பாப்போம். ஆமா. என்று அனுமந்தன் சாமுந்தன் பதுங்கி பதுங்கி வருகிறார்கள். ஆமா. அதனை கண்ட லவகுமாரர்கள், ஏ தம்பி, ஏ தம்பி, அந்த பாரு ஒரு கருங்குரங்கும் செங்குரங்கும் ஓடுது பாத்தியா, பதுங்கி பதுங்கி நம்ம விளையாட்டுக்கு ஏத்த குரங்கு. ஆமா. என்று அனுமந்தன் சாமுந்தனை பிடித்துக் கொண்டு குதிரை கையில் பிடிச்சுக்கிட்டு ராமருடைய கிரீடம், பரதார்வாள் கிரீடம், சத்துருக்கனுடைய கிரீடம், லட்சுமண பெருமாள் கிரீடத்தை நல்ல ஒரு பொட்டனமாகவே கட்டி ஒரு கையில குதிரை பிடிச்சுக்கிட்டு அனுமந்தன் சாமுண்டன் தலையிலே தூக்கி வைத்து, ஆமா, கல்வாழ மரத்திலே கட்டப்பட்ட குதிரையும் கையோடு பிடித்தார்கள். அந்த குதிரையை கையில பிடிச்சுக்கிட்டாங்க. வால்மீகிர் வனத்துக்குத்தா வால்மீகிர் வனத்துக்கு வாராறு இருவேரும் வருகிற வேளையில் அனுமந்தன் சாமுந்தனுடைய வாளை முறுக்கி கொண்டு, ஆமா, ஏ தம்பி, நம்ம அம்மா கதை சொல்லுவாளே, என்ன, இலங்கைய அழிச்ச குரங்கு ஒரு தோசைக்காக கர்ணம் போடுச்சாங்க, கர்ணம் போடுறா ராமா என்று முறுக்கி கொண்டு வருகிறார்கள். இந்த லவனும் கொஞ்சம் வாழை பிடிச்சு முறுக்குதாங்கள ஐயா. வால்மீகர் வனத்திலே சீதாதேவி அன்றைய தினத்திலே சக்தி பூசையை செய்து கொண்டிருக்கிறார். இவங்க அப்படியே வராங்க பத்தியாளா. சக்தி பூசை செய்ய செய்ய வனமெல்லாம் கிட்டு 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 நடுங்குது. 4 ஒரு கிரீடமல வருது. சீதையானவள் பார்த்தா, ஏன் இந்த வனம் இப்படி நடுங்குகிறது? ஏன் நடுங்குது? வால்மீகிர் ஆசிரமத்தை விட்டு வெளியிறங்கி வந்து பார்த்தார்கள். ஆமையோ. அனுமந்தன் சாமுந்தனை கண்டு மகனே மகனே என்று ஆவி சேர்த்து கட்டி அழுதார்கள். சீதா விரட்டி ஆய்ச்சேர்ந்து பிடிச்சா. நம்ம அம்மாக்கு என்ன ஞான பைத்தியம், பிள்ளை பைத்தியம் பிடிச்சிடுதா? இந்த 2 குரங்க பிடிச்சு சீதையை கண்ட அனுமந்தன் சாமுந்தன் பாதத்திலே விழுந்து, மாதா எங்களை மன்னிக்க வேண்டும். மாதா, தாய், நம்ம 2 பேரும் இருக்கோம். அனுமந்தா, அனுமா, நீ எப்படி இங்கு வந்தாய்? சுவாமியை எங்கேனா கேட்டாளா? பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன? அப்ப ஏற்கனவே இந்த 2 குரங்கு அம்மாக்கு தெரியுமா? நம்ம அம்மாட்ட கேப்போமே, அம்மா இது யாரு? இந்த குரங்குகை கொஞ்சுகிறாயே, இது யாரு? இது என் மக்கதான், என் புள்ளியதான். அப்பந்தான் சீதை சொன்னா, இனி நாமல் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமா. இனியும் உண்மையை சொல்லாமல் இருந்தால் ராமனுக்கு இவர்கள் விரோதியாகி விடுவார்கள். ஆமா. மகனே, குஷேலவா, லவகுஷா, அம்மா, இவர்கள் யார் தெரியுமா? யாரு? ஸ்ரீராமன் சீதையை வனத்துக்கு அனுப்பினார் என்பது மட்டும்தானே உனக்கு தெரியும். சீதை யாரு, ராமன் யாரு தெரியுமா உங்களுக்கு? ஆனா ஸ்ரீராமன் சீதையை வனத்துக்கு அனுப்பினது எதற்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதம்மா. அதற்கு வழி சொல்லுகிறேன் கேளு. என்ன? அன்று ஒரு காலத்திலே, அம்மா, உன் தந்தை அயோத்தி அரசன் தசரத மன்னன். சரி. தசரத மன்னனுக்கு மகனாக பிறந்தவர் தான் உன் தந்தை ராமன். ஹரிராமசாமி. உன் சித்தப்பா பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று, அம்மா, என் சின்ன மாமியார் என் மாமனாரிடத்திலே வஞ்சகமாக வரங்களை பெற்று 14 ஆண்டு காலம், அம்மா, உன் தந்தை காடாள வேண்டும், உன் சித்தப்பா நாடாள வேண்டும் என்று அன்று உரைத்தார் உன் சின்ன பாட்டி. அம்மா,
சுவாமி பதில் சொல்லாமல் கானகம் புறப்பட்டார். உன் தந்தையோடு நானும் புறப்பட்டேன். நானும் வனவாசத்துக்கு போனேன். நான் ஒரு பெண்ணாக இருந்து வனவாசம் செல்கிறேன் என்று உன் சித்தப்பா இளைய பெருமாள் எங்களுக்கு துணையாக வந்தார். என் கூட துணைக்கு வந்தாரு. வருகின்ற பொழுது பஞ்சவடி என்னும் மலையிலே பர்ணகசாலை அமைத்து நாங்கள் இருக்கும் பொழுது ஆமா சூர்பனகை சூழ்ச்சியினாலே சொல்ல கேட்டு ராவணேஸ்வரனை சிறை எடுக்க வேண்டும் என்று மாரீஷனை மானாகவே மறைய வைத்து ஆமா மானை தேடி உன் அப்பா உன் சித்தப்பா செல்ல செல்ல ராவணன் என்னை சிறை எடுக்க வேண்டும் என்று அசோகவனத்திலே வைக்க ஆமா உன் அப்பா என்னை காணாமல் பித்தம் கொண்டு சித்தப்பா இருவேரும் தேடி அலைய அந்த வேளையிலே ரிஷிமுக பர்வதத்திலே ஆமா இந்த அனுமந்தனுடைய துணை கொண்டு வானர கூட்டங்கள் எல்லாம் கிஷ்கந்தாபுரி கடலுக்கு அப்பாலே ஆமா பாலங்கள் அமைத்து அனுமந்தன் தவ வலிமை படைத்தவன். ஆமா அனுமந்தனுடைய வலிமை அவருக்கு தெரியாது. கடலை தாண்டி அசோகவனத்தில் என்னை கண்டுபிடித்து உன் அப்பாவிடத்திலே சொல்லி ராவணனை வதம் செய்து என்னை அயோத்தியாபுரிக்கு அழைத்து வரும்படி ஒத்துழைப்பு கொடுத்தவன் தான் இந்த அனுமந்தன். இந்த அனுமாரும் சாமுந்தரும் அப்பா உன் தந்தை என்னை கானகத்திற்கு ஏன் அனுப்பினார் தெரியுமா? எதுக்கு? நான் அசோகவனத்திலே இருக்கும் பொழுது ராவணனுடைய சுண்டு விரல் கூட என் மீது படவில்லை. ஆனா மக்கள் கூறியது தென்னிலங்கை ராவணன் என்னை சிறை எடுத்ததாக. உலகமெல்லாம் சொல்லுது. இது உண்மை அல்ல, பொய் என்று நிரூபிக்கத்தான் ஆமா ஒரு வண்ணார் வளப்பத்திற்காக உன் அப்பா என்னை வனத்துக்கு அனுப்பினார். மகனே வனவாசம் சொன்னாரா? நான் தான் உன் தாயாகப்பட்டவள் சீதையினார். ராதிராமன் தான் அப்பா. 2 பிள்ளைகளும் அப்படியே அதிர்ச்சியிலே முழித்தார்கள். அம்மா அம்மா எங்களை மன்னித்து விடுங்கள். ராமன் தான் எங்க அப்பா. ராமன் சீதையை வனத்துக்கு அனுப்பினது மட்டும்தான் நீங்கள் எங்கிட்ட சொன்னீர்கள். அம்மா என் தந்தை ராமன் என்றும் நீங்கள் தான் சீதை என்றும் சொல்லாமல் இருந்தது உங்கள் தவறுதானே? தவறுதானே. தந்தை என்று தெரிந்திருந்தால் நான் ராமனை எதிர்த்திருப்பேனா? போராடுவனா? என்னை மன்னித்து விடுங்கள் என்று சீதையினுடைய பாதத்திலே விழுந்து இந்த லவனும் குஜலனும் நமஸ்காரம் செய்து மன்னிப்பு கேட்டார்கள். ஆமையா. உடனே சீதாதேவி வால்மீகிரை எண்ணின அவர் தான் சொல்லியிருக்காரே, ஆபத்து வந்தா உனக்கு எப்போ எந்த நேரம் என்ன என்னன்னு தோணுதோ அப்போ வருவேனார் இல்லையா? ஆமா. வால்மீகி மகரிஷியை எண்ணினார். சரி. வால்மீகர் வந்தார், நடந்த அனைத்தையும் அறிந்தார். எல்லாத்தையும் சொன்னாரு. வாருங்கள் செல்வோம் என்று ஆமா சரஸ்வதி ஆற்றங்கரைக்கு வருகிறார்கள். ஆமா. ராமன் இளைய பெருமாள் பரதன் சத்துருக்கனை கண்டார். ஆகா. இஞ்சை மந்திரத்தை ஓதி ஆமையா ராமன் பரதன் சத்துருக்கன் இளைய பெருமாளுக்கு முயற்சியை தெளிய வைத்தார். ஆமா. அப்படின்னா மயக்கத்தை தெளிய வைத்தார்கள். ஆமா. 4 பேர்களோடு வந்த படைகளும் மயக்கம் தெளிந்தார்கள். ஸ்ரீராமன் சீதையை கண்டு சந்தோஷமாக சீதா அப்படின்னு சந்தோஷமா வந்தார். அப்படி பக்கத்துல வந்தார்ல. கிட்டே வரும்போது ராமனுக்கு ஒரு சந்தேகம். என்ன? நாம் தேவி சீதையானவள் வனத்துக்கு வரும் பொழுது 60 நாள் கற்போம். நம்ம தம்பி சொன்னானே சூரியகுல பரம்பரையில இதுவரைக்கும் ஆமா நாம லட்சுமணனும் சத்துருக்கனை தவிர இரட்டை பிள்ளை பிறந்த சட்டம் கிடையாது. கிடையாது. ஆனா இப்ப 2 பிள்ளை இருக்க, இது யாருடைய பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ராமனுக்கு சந்தேகம் வருது. வால்மீகிரே, ஆமா என் மனைவி சீதை இந்த வனத்துக்கு வரும்போது 60 நாள் கற்பம் என்று அன்று சொன்னான் என் தம்பி லட்சுமணன் சொன்னான். அப்படி இருந்தாலும் என் வம்சத்தில் பிறந்த ஒரு பிள்ளை தானே, 2 பையன் நிக்காங்க, இன்னொரு பிள்ளை ஏதேனா? ஆமா. வால்மீகர் எத்தனையோ எடுத்து சொன்னாரு, ராமன் நம்பவில்லை. ஆமா. நான் நம்புவேன், உலகம் நம்பணும்ல, நாட்டு மக்கள் நம்ப வேண்டும். ஆமா. ஆகையினால என்னுடைய சீதை கலங்கமற்றவள் என்று அயோத்தி மக்கள் அறியணுமானா அவன் அக்கினி முழுகணும்னா இந்த வனத்துலதான் அக்கினி இறங்கணும். உடனே வால்மீகி ரிஷியோ ஆமா வால்மீகி வனத்திலே ஒரு அக்கினி குண்டத்தை பிறவி செய்தார். ஆமா. சீதாதேவி வயிற்றில் பிறந்த குழந்தைய வலது கையிலையும் இந்த தெப்பையில பிறந்தார்ல, தெப்பையிலே பிறந்த குழந்தையை இடது கையிலே பிடித்துக் கொண்டு ஸ்ரீராமன் தேவி சீதையானவா அக்கினி அகத்தில இறங்குதாள யாகத்தில இறங்கும் போது யாகத்தில இறங்கும் போது தெப்பையில பிறந்த பிள்ளை கருகி உருகி சாம்பலாக
கருகி உருகி சாம்பலா இருக்க சீதை வயிற்றில் பிறந்த பிள்ளை தன்னந்தளரா வந்து நிற்கிறார். அக்கினியை விட்டு எழுந்து வந்தார் பத்தியடா. உடனே சீதா தேவி ஸ்ரீராமனையே அடிபணிந்து ராம அப்பெல்லாம் நம்பினாரு. சுவாமி சாமி இப்பவாது என்னை நம்புகின்றீர்களா? உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து போச்சா? சீதா இது செப்பையில பிறந்தவன் அப்படி சொல்லாதே. ஆமா உலக மக்கள் உன்னை நம்ப வேண்டும் என்றுதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். உன்னை அக்கில இறங்க சொன்ன. நான் என் பிள்ளை 2 பிள்ளைகள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆமா எனக்கு தெப்பையிலே பிறந்த பிள்ளை கருகி உருகி சாம்பலாகி விட்டார். அவனை கலியுகமாக்கணும். என் இளைய மகனுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்று சீதையானவள் அழுது புலம்பினார். ஆமையா உடனே ஸ்ரீராமச்சந்திர பூமான் அந்த வனத்திலே வந்து கருகி உருகி இருந்த தெப்பையிலே பிறந்த பாலனுக்கு ஆமையா ராமன் தீர்த்தம் கொண்டு திருவிரம்பால கட்டுவாரா தூங்கி எழுந்து வந்தது போ வந்ததை போ ஆகாயம் பூமிக்குமா பூமிக்குமா கருமுழுகார ஐயா கோண நல்ல கொண்டையோடு அவர்கள் முறுக்கும் மீச முண்ட கண்ணா ஐயா முண்ட கண்ணா முண்ட கண்ணோ அதுக்கு ஏத்த கொண்ட கட்டா யா முண்ட கண்ணோட அது ஆங்கார ஓங்காரமா வானத்துக்கும் பூமிக்குமா கருமுலகா எழுந்தல்லவோ ஆடி வாரார் பாடி வாரார் ஆதாளு போட்டு வாரார் காத்தாரு பகவானும் அரிராம சந்திரரும் துப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்த மகன் கருகி நெய்யும் உருகியதாலே கருப்பசாமி உருவதால ஏ கருப்பையா அப்பா காவல் தெய்வமா இருக்க வேணும் இருக்கணுமா கருப்பனுக்கு வரம் கொடுக்க அக்கினியில் பிறந்த பிள்ளை அக்கினி கருப்பா உண்டன் நீ வனமாலியிலே ஐயா பிறந்ததால வன கருப்பா பிறந்ததால ஏ வனகருப்பா அப்பா கர்ப்பசாமி அயோத்தியிலே என்னுடைய கோட்டையிலே வடக்கு வாசல் கோட்டை காவலாக இருந்து வானார். கோட்டை காவலாக இருக்க பார்த்தார் கர்ப்பசுவாமி ஹரி ராமனை எப்பா ஏ லவங்கருப்பா நீ வனத்தில பிறந்ததுனால நீதான் வனக்கருப்பன் கோட்டைக்கு அதிபதி ஏ குலவழக்கு ஏ கருப்பசாமி கருப்பமனு சொன்ன வச்சு விடுவாரா அதால ஓடுவாரு நான் தென்னாடு போக வேணுமே ஆனா ஆமையா அப்பா அப்பா தென்னாடு போகணும் தேசம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லலாம் அதனால இந்த வெள்ளை குதிரை எனக்கு வேணும் அப்பா ஆமையா என்று கருப்பசாமி கேட்கும் போது ஹரிராம சந்திரரும் அப்படியே ஆட்டும் இல்லையா வெள்ள குதிரையாகிய அசமேதையாகத்தை ஒப்படைக்க ஒப்படைத்த வேளையில ஹரிராமன் திருமகனா குப்பையில பிறந்த பிள்ளை சீதாதேவி வளர்த்த மகன் பிள்ளை கருப்பசுவாமி கச்ச நல்ல வருந்து கட்டி கருங்கச்ச சுங்குல் கட்டி நல்ல வருந்து கட்டி
அமரு கசுங்கிலிட்டு சுங்கல் விட்டு பட்டு கச்ச பவள கச்ச கச்சா பவள கச்சா உப்பு கச்ச செல்லிடமா கச்சா சல்லேடமா உச்சியில குல்லாவா உச்சியில குல்லாவா தாங்கு கச்ச செல்லிடமா கச்சா சல்லேடமா ஐயருவா வல்லையமா கையருவா வல்லேயமா வெள்ளி நல்ல பிடியருவா வெள்ளி நல்ல பிடியருவா விளையாடும் வீச்சருவா விளையாடு வீச்சருவா அங்க நல்ல பிடியருவா நல்ல விடியருவா சதுராடும் வீச்சருவா ஆடு வீச்சருவா கச்ச நல்ல வரைஞ்சு கட்டி அவலா வளர்ந்து கட்டு முன்புறத்து சுங்கலில சுங்கூலிலா மோகினி ஆச்சரமா மோகிலி ஆச்சாரமா முன்புறத்து சுங்கலில சுங்கூலிலா தேவாச்சரமா ரமனுட ஆச்சாரமா வலது பூர சுங்கலில அது பூர சுங்கீலிலா பைரவன் அச்சரமா ஆச்சாரமா கொடுத்து வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு இருக்கலேம்பு சொல்லிடமா முசல்லேடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு சீப்பு சொல்லிடமா பூசல்லேடமா துண்ணி வைக்கும் கால்களுக்கு வைக்கும் கால்களுக்கு சீப்பு சொல்லிடமா பிச்சி பூசல்லேடமா நல்ல குதிரையிலே நல்ல குதிரையிலா ஈச்சரு வகையில் எடுத்து வகையில் அடுத்து நாடு போக வேணும் நாடு போக வேணும் தேசம் சுத்தி பார்க்க வேணும் சுத்தி பார்க்கணுமா கைலாச மலை கடந்து கைலாச மலை கடந்து கனக சங்கிலி பர்வதமோ சங்கிலி பர்வதமா மைப்பாலம் மைப்பாலம் பாலமை பாலா நேரைகள் ஒரு சுனையா ஒரு சூனையா இருட்டு நாடு கடலும் விட்டு நாடு கடலை விட்டா போதி பட்டணமா போதி பட்டணமா போஜா ராஜா நாடு விட்டு ராஜ நாடு விட்டா பெருகு வாராரு வாராரா சீர்காழி சிதம்பரமோ காளி சிதம்பரமோ நேர்க்க அண்ணாமலை யாருக்கு அண்ணாமலா ஆயவரம் கும்பகோணம் வார கும்பகோணம் திருகடையூர் பாதை கூடி இடையில பாத கூட எங்க எங்க போகணும் எங்க அது கழுகு மாலை கந்தனையும் மேல கந்தானையோ கண்டு மெல்லதான் வணங்கி மலதான் வணங்கி சங்கரன் கோவிலிலே கோவிலா உலவா சங்கரர உளவாலு சங்கரனையா கோமலி அம்பிகைய மதியா வணங்கி கண்டு மெல்லதான் வணங்கி மலதான் வணங்கி புளியும் கூடி பாதை கூடி பாத கூட உண்மையாபுரம் தனி கிடந்து சுக்கம் பெட்டி பாதை கூடி கடைய நல்லூர் மார்க்கமாக மார்க்கமாக ஈனாவிலக்கும் விட்டு நாலு மூக்கு சாலை வழி தென்னேற்கு பாதை கூடி பாத கூட இளஞ்சி மாநகரம் விட்டு மாநகரம் விட்டு காசி மேஜர் புறமாக விட்டு அந்த குற்றாலம் தன்னாதியிலே அருவிக்கரையில் நீராடி 63 தான் வணங்கி குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் சித்திர சபையாதியிலே சித்திரத்தான் வணங்கி குற்றால நங்கையவும் வெள்ளைக்கல் பூதத்தாரே அகத்து சேர அடிபணிந்து 18ஆம் படி கருப்பனாக அங்கு ஒரு நிலையம் பெற்று ஒரு நிலைய வாங்கி செப்போடு மேய்ந்திருக்கும் சுண்டகாதேவியிலே சித்ரா நதியில் தசமாடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து சுண்டகாதேவியவும் கண்டு மெல்லதான் வணங்கி தென்காசி பாதை கூடி சத்திரம் தனை கடந்து ஆலங்குளம் பாதை கூடி ஐயம்ப
பந்தி காவலாக பந்தி காவக்காரா 21 தேவதையும் எஜமான் காவலாக காவக்காரா 61 பந்திக்குத்தான் பந்திக்குத்தான் ஹரிராமன் திருமகனா திருமவல்லா அதிகார காவலாக தெக்குப்பட்டி மார்க்கமாக பட்டி தனை கடந்து திருச்சிகுளம் கரையாதிலே திருச்சிகுளம் கண்டு மெல்லதான் வணங்கி மேலே பிள்ளையார் குளம் தனை கடந்து பிள்ளையார் குளம் தன்னாதியிலே அங்கு ஒரு நிலைய வாங்கி ஊருக்கு கீழ்புறத்தில் தெற்கு செலியநல்லூர் மேல்புறத்தில் உதிரமாட வாசலில வேப்ப மரத்து ராஜாவையும் கண்டு மெல்லதான் வணங்கி கோடாங்கி கருப்பனாக அங்கு ஒரு நிலையம் பெற்று சிவனமைந்த பெருமாளோடு சிவசக்தி ஆனவளும் உதிரமாடத்தி மாயாண்டி சுடலையோடு காவல்கார கருப்பசாமி கற்க மாடும் தலவாய் மாடு ஊசி மாடும் துளசி மாடு துடி கொண்ட மாடனோடு மாயாண்டி முண்ட சுவாமி உண்டி கல்ல இருளப்பனும் பலவேசக்காரனோடு ஓடக்கர மாட சுவாமி கும்ப மாட சாமி ஐயா தோண்டி மாட சாமியோடு கன்றி மாடும் கரடி மாடும் 21 தேவதையும் ஆண்டோன்றி அம்மாளையே சக்தியான காளியோடு கண்டு மெல்லதான் வணங்கி உதிரமாடு வாசலில மக்கள் ஒரு பயிறு போலும் கருப்பன் ஒரு வேலியாக அமர்ந்திருக்கும் நாளையிலே ஆடுங்குற கோமரத்தால் தேவதைக்கு நிலையம் போட்டு ஆண்டுக்கு ஒரு முறையும் அன்புடனே கொடை கொடுத்து உள்ளோடு முரசோடு வேளகாலம் தான் அடித்து தேவாலய வணங்கி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நிலையம் போட்டு மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருஷம் 3 பூ விளைந்து நோய் நொடி பிணிகளை நீக்கி இந்த காவையா கருப்பையா மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார் கருப்ப சுவாமி அனைத்தும் தன்னை தானோ தன்னை தன்னோ தானே தானே தன்னா தந்தனை தானே தானோ தானே தன்னோ தானே தானே தன்னா சுவாமி மங்கள வாழியவே வாழியவே பாடுதற்கு பல சரஸ்வதியே அம்பிகையே வரமாறுவா நாங்க பாடுவதற்கு இந்த கோவிலும் வாழ்க வாழ்க கோவில் கோமரத்தார் வாழ்க வாழ்க இந்த உதிரமாடன் வாசலில கொடை கொடுத்த சீமான்கள் கொடுத்த சீமான் எல்லாம் அர்ப்பணங்கள் கொடுத்தவர்கள்
வலையா கர்மகர்த்த நாட்டாமை வலையா அட்வான்ஸ் கொடுத்தவர்கள் வலையா அன்பளிப்பு செய்த சீமான் ஆடுகோழி பலி கொடுத்தோர் அனைவர்களும் வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் பூசை செய்த பூசாரி புஷ்பம் கொண்டு வந்தவர்கள் தொட்டினவர் தட்டினவர் உழவை போட்ட தாய்மார்கள் அன்னதானம் வழங்கியவர் சாப்பாடு போட்டவர்கள் இருக்கையுடன் தந்தவர்கள் ஒத்துழைத்த சீமானெல்லாம் கோவில் பணி செய்தவர்கள் கோடிக்காலம் வாழ்க வாழ்க தங்க போட்டவர்கள் மேலமாத அடித்தவர்கள் நாதஸ்வர வித்வான்கள் மைக்கு செட்டு வைத்தவர்கள் ஆபரேட்டர் வாழ்க வாழ்க ஒளி ஒளி அமைத்து தந்த உரிமையாளர் வாழ்க வாழ்க பந்தலதும் போட்டவர்கள் பந்தல் அலங்காரம் செய்தவர்கள் பந்தலில வந்த சனம் பார்க்க வந்த சனங்கள் எல்லாம் எங்கள் கதை கேட்டவர்கள் எங்களை யாசினவர் பேசினவர் எல்லோரும் வாழ்க வாழ்க எங்குருவும் வாழ்க வாழ்க பாடியவர் வாழ்க வாழ்க புலவர் எல்லாம் வாழ்க வாழ்க எல்லோரும் வாழ்க வாழ்க வீசு போலும் வாழ்க வாழ்க உடவுடுக்கு கைமணி கட்டை வாழ வேண்டும் வாழ வேண்டும் 100 கோடி ஐயா 100 கோடி மலை முருகனுட வேலையா கந்தையா சனாரி சமி அருமையில் விளையாடு முகம் ஒன்று ஈசனுட ஞான மொழி பேச முகம் ஒன்று மடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று ஒருவர் வாங்கி முகம் ஒன்று தீர்த்த முகம் ஒன்று முகம் ஒன்று மாறுபடாசூரனை வதைத்த முகம் ஒன்று முகம் ஒன்று பள்ளியை மனம் அருள அந்த முகம் ஒன்று வைத்த முகம் ஒன்று அந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் நீ அருள நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள்